இந்த தோரணம் இருக்குல்ல, நான் போகும்போது என்னை சுற்றி முன்னாடி ஒரு 50 கார், பின்னாடி ஒரு 50 கார் வரணும். அது இப்போ உள்ள சுச்சுவேஷன் தேவை. கண்டிப்பாக தேவையில்லை. அதை நான் என்றைக்குமே அவாய்ட் பண்ண சொல்லி ரொம்ப ட்ரை எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளால் அதை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல இவனுங்க விஷயத்தில். நம்ம எதிர்பார்க்கல பசங்க இவ்வளோ கூஸ் பம்ப் ஆயிடுவாங்க அந்த இடத்துல, அப்படி வைப் ஆகுவாங்கன்றது எதிர்பார்க்கல. நான் அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இதுதான் நம்ம கடைசியாக கூட்டம் போட்டு கொண்டாடுற பர்த்டேவாக இருக்கணும். அடுத்த முறை நிச்சயமாக ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலையோ இல்லை நம்மளால் உருவான ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அதிகாரமாக நம்ம உட்கார்ந்துருக்கணும். 2026 தேர்தலில் நம்மளுடைய பங்கீடு பெரும் பங்கீடாக இருக்கணும். அது எந்த இயக்கத்துக்குன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடிய நேரங்களும் காலங்களும் இன்னும் இருக்குது. இல்லை நம்மளே இயக்கத்தை நோக்கி போகலாமான்ற சிந்தனைகளும் இருக்குது. இப்போ கூட அப்பா வந்துட்டு பர்த்டேக்கு நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன்னாரு. வேணாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். பட் மனசுக்குள்ளே வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னிச்சு. பட் ஏன் வேணாம்னு சொல்கிறோம்னா அந்த இடத்துல என்ன அசம்பாவிதம் நடக்கும். உலகத்திலே பெரிய சந்தோஷமே நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தானுவாங்க. அந்த சந்தோஷத்தை இன்னும் நான் அடையலை. அதுக்கான ஓட்டம் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கு. முதல்ல அப்பாக்காக, அப்பா இது என்னோட முதல் பரிசுப்பா சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட்டுனா காரு தான். ஃபஸ்ட்டே கார் தான். எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, என் பையன் இந்த வயசு வரை என் வீடு படிக்கட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்ததில்லை, இனிமேல் கொண்டு போக மாட்டேன். ஸோ அதை மட்டும் தான் எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த டைம் அது நம்ம தனியாக அழுத நாட்கள்லாம் இருக்குது. நமக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்க முடியலை. எல்லாருமே பர்த்டேனா புது ட்ரெஸ் போடுறாங்க. I don't slack, don't lose, learn your lesson yet. When I get to choose what I do, I'm like a weapon. I'm not sharp as many, but got heart, I'm ready to change scars to envy, to win large and plenty. I like to play fast, never change back. Calling out, I'll pay back, cause I'm great at that. Oh, you cannot save me, cause I don't need saving. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா. பொதுவாக எனக்கு முதல் கேள்வியே எனக்கு இந்த அண்ணா அப்படிங்கிற அந்த கேள்வியிலேருந்து வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் அப்படிங்கிற அந்த ரோல் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தாலே ஒரு தம்பியை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தம்பிகளை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஓகே, அதே அளவுக்கு லவ்வும் இருக்கும்ல, அதே அளவுக்கு அன்பு, காதல், இதெல்லாம் பிரச்சனையும் இருக்கும், அன்பும் இருக்கும். ரெண்டையும் சமாளிச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த அண்ணாங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஓகே ஹாய் ப்ரோ அப்படிங்கிற அந்த இது போகும்போது உணர்வுபூர்வமாக அண்ணான்னு கூப்பிடுற அந்த ஒரு இத்தனை 1000 பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமிதமாக இருக்குது? இது பெருமிதமாக எனக்கு என்றைக்குமே நினச்சதே இல்லை. 1000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பெருமைப்பட்டதே இல்லை. ரொம்ப பாரம் தான் இது எனக்கு. ஏன்னா தம்பிங்களை நம்ம இப்போ தப்பாக ஏதோ யூஸ் பண்ணோம் அப்படின்றதா அதை பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளாக நான் இருப்பேன். இது இவனுங்களை கரை சேர்க்கிறதுல நமக்கு ஒரு பங்கீடு இருக்குது. நாளைக்கு அவனை நல்ல வேலையில் உட்கார வைக்கணும், ஃபேமிலி வைஸில் அவனை கொண்டு போகணும். அவன் தப்பு பண்ணால் அவங்க குடும்பத்திலேருந்து நமக்கு ஃபோன் வரும்போது அதை சரி பண்ணணும். ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் தான். ஒரு எப்படி சொல்கிறது, இன்பமான பாரம். ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, இத்தனை பேரை நம்ம அரவணைச்சு நிற்கிறோம் அப்படின்னா அது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த எவ்வளவு நம்ம கஷ்டத்தை சிரமத்தை மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். நான் இருக்கேன், உங்களுக்குலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அந்த சொல்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவுக்கு உள்ளது? உங்களோட கடந்து வந்த பாதைன்றது என்ன காரணம்? இந்த ஸ்ட்ரகிள் நமக்கு பெருசாக தெரிலனா, நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதே நம்ம பிரபாகரன் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம உருவமாக எடுத்திருக்கோம். இன்னைக்கு போராளியாக நம்ம பார்த்தாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர் வாழ வேண்டிய அந்த இளமை பருவத்தை என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம பொதுவெளின்னு வந்துட்டால் இந்த இளமை பருவத்தை நம்ம ரொம்ப இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அது நம்ம சில நேரங்கள் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்ட்ரகிளை இப்போ நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன்னு சொல்கிறதுனால ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு. ஆனால் அதை பற்றி நான் என்றைக்கும் ஒரி பண்ணாததுக்கு ஒரே காரணம், இன்னும் பார்க்க வேண்டிய ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு தயாராகி போயிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரகிளான இந்த ஃபீலிங்ஸ் நினச்சி எனக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த டைமுக்கு நம்ம போயிட்டோம். இன்னும் பார்க்க வேண்டியது, ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதை நோக்கி போயிட்டுருக்கோம்.
இப்போ உங்களை ஃபாலோ பண்றாங்க இல்லையா, இத்தனை 1000 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, லட்சம் பேர் வந்து இன்ஸ்டால சோஷியல் நெட்வொர்க்லாம் உங்களை வந்து அவ்வளவு தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை 1000 பேர் இத்தனை லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வராம இருக்காது. அதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும்? அதுக்கு என்னன்னா பிரதர், ஒரு ஆட்டுக்கூட்டம் போகும்போது முதல்ல போகிற ஆடு வந்துட்டு எந்த திசையை நோக்கி வளையுதோ மொத்த ஆடும் அதே திசையில் வளையும்னுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்மளுடைய பிறந்த நாள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அங்கே ஏகப்பட்ட பப்ளிக் நியூசன்ஸ், இந்த கார்லாம் வரிசையாக போட்டு சில விஷயங்கள் அது தவறான ஒரு இதாக எனக்கு பட்டுச்சு. அப்போ நம்ம இந்த வருஷம் பர்த்டே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மாணவர்கள் எழுச்சி கூட்டம்னு தான் நம்ம கொண்டு வரோம். எதுக்காக இந்த பேர் மாணவர்கள் எழுச்சி கூட்டம், சம்மந்தமே இல்லை அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. இந்த பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எழுச்சி கூட்டம்ன்றது ஒரு வேல்யூ, அதை விட ஸ்டூடெண்ட்டுன்றது வருங்கால அரசியலை தீர்மானிக்கிற ஒரு பேர். அப்போ இந்த மாணவர்கள் எழுச்சி கூட்டம்னு ஒரு டைட்டில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டைட்டிலில் ஒரு தப்பாச்சும் நான் பண்ணிட்டேன்னா நாளைக்கு என்ன விமர்சனம் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும். ட்ரூத்தா அந்த ஒரு இது வராமல் இனிமே வர பர்த்டே நம்மளை பார்த்து ஒரு 2 பேராச்சும் இந்த பப்ளிக் காரை 10 காரை வரிசையாக வர இந்த பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் உள்ளுக்குள்ள அன்வான்டான அலப்பறைகள் இல்லாமல் அழகாக முடிக்கணும் அப்படின்றது எடுத்து கொண்டு போகிறதுக்கு தான் மாணவர்கள் எழுச்சி கூட்டம் அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா இவ்வளோ பேரை நீங்கள் எப்படி வழி நடத்தி கொண்டு போக போகிறீங்கன்னு. அப்போ அந்த ஆடு நானாக தான் இருப்பேன். என் பின்னாடி வர மந்தைகள் சரியாக அதுவே வந்துடும்ல. அப்போ நான் ஆடு நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். டே பை டே எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இன்னும் மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம மட்டும் பெரிய எல்லாமே இப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. என்னால் முடிஞ்ச மாற்றத்தை நான் மாற்றிக்கிறேன், என்னை பார்த்து தம்பிங்க மாறிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் உங்களுடைய அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. என்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, இத்தனை கார் எதுக்கு முதல்ல அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு திட்டமிடல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஆஹா எந்த இடத்துல நம்ம சொதப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, சொதப்புறோம்னா இதில் கூட உள்ள யாருடைய சொதப்பல்னு சொல்லிட முடியாது, நம்மளுடைய தப்பு. நம்ம எதிர்பார்க்கல பசங்க இவ்வளோ கூஸ் பம்ப் ஆயிடுவாங்க அந்த இடத்துல, அப்படி வைப் ஆகுவாங்கன்றது எதிர்பார்க்கல. நான் அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், உள்ள அதற்குன்னு ஒரு பசங்களை நிறுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அது என்னோட சைடு மிஸ்டேக்குன்னு தான் நான் நினச்சேன், மற்றபடி அது பெரிய தெரியல. ஒரு பொதுவாகவே ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆனா ஒரு செலிப்ரேஷன் மூடல அண்ணனோட பிறந்தநாள் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இருப்பாங்க எல்லாரும். சோ அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கோம். இந்த டைம் ரொம்ப ப்ராப்பரா அதை கொண்டு போயிருக்கோம். நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு வரக்கூடாது, சில விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக சொல்லி பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸாக அழகாக முடிஞ்சிச்சு. அதை விட இந்த தடவை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால மேக்ஸிமம் பொதுமக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன மாதிரி வருது உங்களுக்கு? விமர்சனங்கள் நிறைய வரும்போது, இப்போ ஒரு நாட்டுடைய சிஎம் இருப்பாங்க, அந்த சிஎம்மோட ஐடி நீங்கள் போங்க, ஐடி போயிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் பாருங்கள், அதில் கமெண்ட்டை பாருங்கள். கண்டிப்பாக அவர் ஒரு நாட்டுடைய அமைச்சராகவோ இல்லை பிரதமராகவோ இருக்கட்டும், அவரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுவானுங்க, டோப்ரிகட் மண்டையா, டே இவனே அவனே அப்படின்னு போடுவான். அதை போடுறவன் யார், வீட்டில் படுத்துங்கிட்டு சும்மா இருப்பான். ஆனால் அவங்க நாட்டுடைய முதலமைச்சர், அவங்க நாட்டுடைய பிரதமர், அவங்க எவ்வளோ ஓடிட்டுருக்காங்க என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், அதை நோக்கி நாங்கள் எதுக்காக ஓடுறோம், தூங்க கூட டைம் இல்லாமல் நாங்கள் படுற ஸ்ட்ரகிள், இதுக்கும் இந்த விமர்சனம் பண்ணுறவங்கள நாங்கள் என்றைக்குமே காதில் வாங்கிக்கிறதே இல்லை. விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேலி பேசுகிறத தவிர்த்து ஒன்றும் தெரியாது. ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது, நம்ம பயணங்கள் நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் ஏன் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்கும்போது பொதுவாக நீங்கள் பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக வந்து நார்த் சைடில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து அயல்நாட்டுக்கு போயிடுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கேருந்து பார்க்குறவங்க எல்லாருன்னா அவர் வைப் பண்ணுறாருப்பா, அவர் ஜாலி பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல? அப்படி கிடையாது. அது நம்ம தொழில் ரீதியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நம்ம எடுத்து அதை பதிவு பண்ணுவோம். மற்றபடி வைப்னா இப்போ பப்புக்கோ அந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல, அந்த கல்ச்சருக்குள்ள. ஸோ நம்ம வைப் வந்துட்டு வைப் வித் நேச்சர், அவ்வளோதான். அது எனக்கு பிடிக்கும். பொதுவாகவே வந்து அதிகமாக உங்களை வந்து கருப்பு உடையில பார்க்கலாம். நீங்கள் தீவிர ஐயப்ப பக்தர் அப்படிங்கிறதுனால அதிகமாக நீங்கள் வந்து சபரிமலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க பார்க்க முடியும். சடனாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அது வந்து ஜுவல்ஸோடலாம் பார்க்கும்போது சமீபத்தில் வந்து ஆவேஷம் அதில் ஃபகத் பாசில் மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு இன்னொரு எண்ணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்த உடனே ஒரு தோரணையாக மிடுக்காக இருக்கும்போது நம்ம ஜுவல்ஸ்லாம் ரவுடிப்பா அந்த எண்ணம் கேஷுவலாக கடந்து போகிறோம்ல, இந்த வார்த்தை காதில் விழும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? காந்தி கதறு போட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்வாங்களே, இது ஒரு வகையான எதிர்ப்புணர்ச்சி அரசியல் தான். நம்ம இங்கேருந்து இப்படி வந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு இது கொண்டு போகிறோம், நம்ம எதுவுமே இல்லைன்னு ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்கும் போது உழைச்சா எல்லாமே எல்லாத்துக்கும் வருண்டா, இங்கே இவன் தான் அவன் தான்றதுக்கெலாம் இது உரிமை கிடையாது. உழைக்கிற யாராக இருந்தாலும் நம்மளால் வர முடியும்.
இப்போ நான் சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரூமில் என் ஃப்ரெண்ட் தீபக்கிட்ட கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு பர்த்டேக்கு பெரிய ஆசை இருக்காது. ஒரு புது ட்ரெஸ் லைஃப்பில் எப்படியாச்சும் பர்த்டே அன்னைக்கு வாங்கி போடணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்காக யாராவது கேக் வெட்டணும், நமக்கு யாருமே கேக் வெட்ட ஆள் இல்லையே அப்படின்லாம் யோசனை ரொம்ப ஃபீலாக இருக்கும். அது இப்போ இந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி நமக்காக ஒரு 100 பேர் கேக் வெட்டுறான், நம்ம நல்ல சட்டை நம்மளால் வாங்க முடியுது, நம்ம நல்ல ஜுவல் வாங்க முடியுது அப்படின்றது உழைப்பு தான். இது என்னை பொறுத்தளவில் இதில் மற்றவங்களோட பார்வைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. என்னை பொறுத்தளவில் இப்படி இருக்க நீ ஒரு காலத்தில் இப்படி வரலாம். இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்கேன், எங்கள் அப்பா யாரும் நம்ம கொடுக்கல, இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்ட்ரகிளில் வந்து நின்றுருக்கோம். உடைய பார்த்து தீர்மானிச்சிட முடியாதுல்ல, தோரணைகளை பார்த்து அவன் ரவுடின்னு தீர்மானிக்க கூடாதுல்ல. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆழமான வார்த்தை அது. என்னன்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வரை நான் ஏங்கியிருக்கேன், ஒரு பர்த்டேக்கு ஒரு புது துணி வாங்குறதுக்கு நான் ஏங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த வயசில் அது இல்லைன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. 7-7 வயசில் நமக்கு என்னடா இருக்குன்னு பேரலாம். அந்த பருவம்ன்றதே ஒரு 17 வயசு, அதில் ஒரு ஆசை இருக்கும் நமக்கு, எல்லாருக்குமே அது இருக்கும். அந்த டைம் அது நம்ம தனியாக அழுத நாட்கள்லாம் இருக்குது. நமக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்க முடியலை, எல்லாருமே பர்த்டேனா புது ட்ரெஸ் போடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போவோம், பர்த்டேக்கு அடுத்த நாள். அப்போ நியூ ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க எல்லாருமே. பர்த்டேக்கு அடுத்த நாளோ இல்லை பர்த்டே அன்னைக்கு சாக்லேட்ஸோடு அப்படியே போய் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு அந்த பணம் இல்லை அப்படின்ற போது ஸ்கூலுக்கு ஒரு ரீசன் சொல்லி லீவ் போட்டுலாம் போயிருக்கோம். போனால் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்கணும், நம்மள்ட்ட அது இல்லையே, வீட்டில் போய் நம்ம எப்படி கேட்குறது, ஏன்னா வீட்டோட கஷ்டம் நமக்கு அப்போவே தெரியுது. அதனால அது நிறைய அது ஒரு பெயின் பிரதர். சாக்லேட் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலில் லீவ் போட்ட நாட்கள்லாம் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அருண் வந்து கஷ்டத்தை சந்திச்சிருக்காரா? ஆமாம், உண்மை. அது நம்ம மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருந்து தானே வந்திருக்கோம். ஸோ அந்த கஷ்டங்கள் தெரியணும். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஈவன் சொல்லப்போனால் எனக்கு 10th படிக்கும் போது எனக்கு பெரிய ஆசை ஒன்று இருந்துச்சு. என்னன்னா எல்லாருடைய அப்பாவும் பைக்கில் போவாங்க. அப்போ எனக்கு எங்கள் அப்பா ஒரு பைக்கில் போயிட மாட்டாரா, சைக்கிளில் தான் போவார். அது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்திலையும் நம்ம உழைப்பாலையும் எங்கள் அப்பாவோட கஷ்டப்பட்ட அந்த பலனாலையும் எங்கள் அப்பா இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். எங்கள் அப்பா காரில் போகிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு. அது என்னோட சக்ஸஸ் தான். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க உங்களை பார்த்து? பயப்படுவாங்க, பட் பயம் கலந்து சில நேரங்களில் அதை தாண்டி வந்துடும். இப்போ கூட அப்பா வந்துட்டு பர்த்டேக்கு நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன்னாரு. வேணாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். பட் மனசுக்குள்ளே வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னிச்சு. பட் ஏன் வேணாம்னு சொல்கிறோம்னா அந்த இடத்துல என்ன அசம்பாவிதம் நடக்கும், நாளைக்கு பப்ளிக் நியூசன்ஸ் ஆகி காவல்துறை வந்து ஏதோ ஒன்று பேசலாம். அப்போ பையனை வந்துட்டு இது வந்துட்டு அரசியல் வந்தால் சமாளித்து ஆகணும், அது நம்மளோட இது. பட் பெற்றவங்க அதை பார்த்துடக்கூடாது, ஏதோ ஒன்றுனா அவங்க கண்ணால் பார்த்தா கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு அந்த ஒரு கொடுத்துடக்கூடாது. அப்பா அம்மா கஷ்டப்படுறதை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களோட கஷ்டத்தை அவங்க கிட்ட தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதோட இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன்ல, பர்த்டேக்கு இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் ஏதோ ஒன்று பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. நம்ம அதை பார்க்குறோம்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு, அதனால தானே கேட்க மாட்டோம். அது இருக்கும். அப்பா அம்மா என்ன பண்ணுனாங்கண்ணா? நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தொழில் என்னவா இருந்தது, அப்புறம் எந்த அளவுக்கு அப்பா கஷ்டப்பட்டாங்க நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்பா வந்துட்டு கூலி தொழிலாளி தான், அம்மா வந்துட்டு வீட்டில் எங்கள் வேலைக்கெலாம் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வெளியே விட மாட்டார். அப்பா வந்துட்டு கட்டட தொழிலாளி, கொத்தனாராக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் போட்டால் நம்ம இன்னும் ஒரு 3 எபிசோடு எடுக்கிற அளவுக்கு இருக்கும். நிறையா பார்த்துருக்குங்க. ரொம்ப இந்த வரையும் ஒரு பையனாக வந்துட்டு நான் பெருசாக எங்கள் அப்பாவுக்கு செஞ்சுட்டேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் நினப்பேன். நான் ஆசைப்பட்ட லைஃப்பை எங்கள் அப்பாவுக்கு செய்கிறதுக்கு இந்த ஒரு 1 இயர் ஆகிடும். அதுக்கான போராட்டங்கள் தான் போயிட்டுருக்கோம். உலகத்திலே பெரிய சந்தோஷமே நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தானுவாங்க. அந்த சந்தோஷத்தை இன்னும் நான் அடையலை. அதுக்கான ஓட்டம் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்பா பையனா அம்மா பையனா? அப்பா தான். அப்பா முதல்ல அப்பாக்காக, அப்பா இதோட முதல் பரிசுப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட்டுனா காரு தான். ஃபர்ஸ்டே கார் தான். என்ன சொன்னாங்க அப்பா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. அது என்ன எப்படி திடீர்னு வந்து கார்லாம் வாங்குறானுங்களே அப்படின்ற அது இருக்கும்ல. அப்பா படித்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தொழில் பண்ணுறோன்றது புரிய வச்சிடலாம். ஸோ அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த படிக்கக்கூடிய சூழல் அப்பாட்ட அன்றைக்கி அமையாததுனால கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணதை தாண்டி அவர் காரில் போகிறத பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்பாட்ட என்ன சொல்லணும்? இப்போ இருக்கிற மாதிரி ஜாலியாகவே இருங்க. என்றைக்கு என்னால் எந்த பிரச்சனையும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட மாட்டேன். ஒரு நாள் நம்ம ஜெயிக்கும் போது நீங்கள் பார்த்து இந்த பிறவியை சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டிடுவேன். அதுக்கு இடையில வர இந்த வலிகள், சோதனைகள், வெளியே வர விமர்சனங்கள், இதெல்லாம் காதில் வாங்கும் போது மனசை மட்டும் விட்டுறாதீங்க.
உங்களுடைய தைரியமும் ஊக்கமும் தான் என்ன ஜெயிக்க வைக்கும். இப்போ இத்தனை ஆண்டு ஜானி இருக்குல்ல, இதில் என்னைக்காவது அப்பா வந்து நம்ம பையன் தப்பான வழிக்கு போயிடுவானோ? இல்லை, அப்பா இந்த செகண்ட் வர அப்படி நினச்சதில்ல. பட்டு நம்மளை சூழ்ந்து உள்ளவங்க சில பேர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்களாம் ஒரு மாதிரி தப்பாக நம்மளை போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலாக உள்ளவங்க எல்லாம் இப்போ ஒரு கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருப்பாங்கள்ல, அவங்க போயிட்டு அப்பாட்ட பேசுவாங்க. என்னங்க பையன் இப்படி போகிறாங்க, தப்பான பாதையாக தெரியுது, பார்த்து சொல்லி வைங்க, இதெல்லாம் தேவையில்லாத, நாளைக்கு பையனுக்கு ஏதாவது ஆயிரும், அந்த மாதிரிலாம் நிறையா நாட்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, என் பையன் இந்த வயசு வரை என் வீடு படிக்கட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்ததில்லை. பையனாக இருக்கிற எல்லாமே ஒரு டைமில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ் மேட்ரோ இல்லை அடிதடி பசங்க சின்ன சின்ன சண்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கணும். நான் இன்ன வரை எங்கள் அப்பாட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை கொண்டு போனதில்லை, இனிமேல் கொண்டு போக மாட்டேன். ஸோ அதை மட்டும் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், என் பையன் அந்த மாதிரி இத்தனை நாள் கொண்டு வந்ததில்ல, கொண்டுட்டு வரும்போது நான் அவனை கண்டிச்சிக்கிறேன்னு முடிச்சிருவேன். நீங்கள் பேசும்போது வார்த்தை சொன்னீங்க, இந்த தப்பான வழிக்கு போயிட போகிறோம் பார்த்துக்கோ. தப்பான வழி மீன்ஸ் என்ன தானே? நான் எக்ஸாக்டாக கேட்கணும்னா அருண் நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். தப்பான வழின்னா பார்த்தீங்கன்னா பிரதர், இப்போ நம்ம அரசியலாக போகும்போது நம்மளை 10 பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த 10 பேரில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அவனை நம்ம எப்படி எடுத்து கடந்து போகிறோன்றது தான் விஷயம். அப்போ நம்ம கூட சேரும் போது ஒரு க்ரௌடு, இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த ஜொல்லாம் பார்க்கும் போது ஒரு வெளி தோற்றங்களுக்கு ஒரு ரவுடி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்கள. அப்போ பார்க்குறவங்க எல்லாம் ஒன்று உருவாக்கி அதை அப்படியே கொண்டு போவாங்களா கட்டுக்கதைகளாக. இப்போ உங்கள் கதைக்கே வரும்போது என் வீடை சுற்றி உள்ள மற்றவங்களாம் என் வளர்ச்சியை நீங்கள் சொல்கிறீங்க, வளர்ச்சியை பார்த்து இவ்வளோ பசங்க இளைஞர்கள் இது பண்ணுறாங்கன்னு, அதே அளவுக்கு எதிரிகளும் இருக்க தானே செய்வாங்க. ஸோ ஏதோ ஒரு முன்கோபத்தில் மாற்றி எது நடந்து தப்பான முறையை போயிடுவானோ அப்படின்றது தான் ஒரு இது. ஸோ அதுக்கான இது நம்ம எப்பவும் கொடுக்க மாட்டோம். ஸோ இன்னொரு கேள்வினா, இப்போ நம்ம எத்தனை ஆண்டுகளோ நல்லா படித்து பயங்கரமாக உழைக்கிறவங்க வந்து சடனாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கார் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கேப் ஆகுது. ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ள நம்ம இவ்வளோ பெரிய க்ரோத்துக்கு வரோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இல்லை இன்னும் அவ்வளோ பெரிய க்ரோத்துக்குலாம் நம்ம வரலாம். நம்ம ஓரளவுக்கு ஒரு அடிப்படையில் இருந்த ஒரு குடும்பத்திலேருந்து மிடில் கிளாஸ்க்கு சேஃப் ஜோன் ஆகிருக்கும், அவ்வளோதான். இந்த தோரணம் இருக்குல்ல, நான் போகும்போது என்னை சுற்றி முன்னாடி ஒரு 50 கார் பின்னாடி ஒரு 50 கார் வரணும் அப்படிங்கிறது, அது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தேவைதாங்க. கண்டிப்பாக தேவையில்லை பிரதர். அதை நான் என்றைக்குமே அவாய்ட் பண்ண சொல்லி ரொம்ப ட்ரை எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளால் அதை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல இவனுங்க விஷயத்தில். அதை ஒழிக்கணுன்றது இன்றைக்கி நான் ரொம்ப மஸ்ட் எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கன்ஃபார்ம் ஒரே காரில் தான் நான் மண்டபத்துக்கு வருவேன். என் பின்னாடி எந்த காரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பேன். நீ வரும்போது கத்திக்கிட்டே வந்தேன், கார் எதுக்கு அங்கே வந்துச்சுன்னு. நான் ஒரு ஸ்பாட்டில் வச்சு அப்படியே முடிச்சுட்டு போகிற வேலை இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் ஒரு 10 கார் சேர்ந்துருச்சுன்னு தான் நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கு முன்னாடி கத்திக்கிட்டே உள்ளே வந்தது. எதுக்கு எல்லாம் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டது. அதை மாற்றிடலாம், கொஞ்ச நாள் மாற்றி. இப்போ என்னன்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு. ஒருத்தனுக்கு 10 பேர் தான் பின்னாடி சேர்ந்துட்டாலே அவனுங்க எல்லாம் என்ன நினச்சிடுறாங்கன்னா, அருண் இப்படி தானே போனால் நம்மளும் போனால் அதை ஆகிடலாம். அருண் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அருணுக்கு சேர்ந்துருக்க கூட்டம்ன்றது நம்மளோட கடந்து வந்த பாதைகளை பார்த்தும் நம்மளுடைய கருத்துக்களை நோக்கியும் வர கூட்டம் தானே தவிர்த்து, நீ 50 காரில் போனால் வந்துடுவாங்க, 20 காரில் போனால் வந்துடுவாங்கன்னா இங்கே பணக்காரன் எல்லாம் என்றைக்கோ ட்ரெண்டாகி அந்த அவன் கல்ச்சர் போயிடலாம். புரியுதுங்களா? நான் அவங்க எல்லாத்துக்குமே நான் என்னன்னு சொல்கிறேன், உங்கள் ரூட்டில் என்னை சேர்த்துறாதீங்க. என் தம்பிங்களுக்கும் அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறவங்களையும் நம்மையும் ஒன்றா என்றைக்குமே கருதிடாதீங்க. நம்மளுடைய நோக்கம், லட்சியம், இலக்கு என்பது அரசியலை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் அரசியல்னால் கொள்கை, கோட்பாடு, இது ரெண்டும் முக்கியம். நான் கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கோட்பாடை முடிஞ்ச அளவுக்கு தயார் செஞ்சு ஒரு வலுநிலைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் அப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நிறைய பேர் நியூ இயர்க்கு எடுப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு அடுத்த பிறந்தநாளுக்குள்ள நான் இது பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் என்ன ரெசல்யூஷன் போன முறை எடுத்தீங்க? இப்போ இல்லை, போன முறை நம்ம எடுத்தது என்னன்னா பிரதர், இவ்வளோ பசங்க நமக்கு வராங்க போகிறாங்க, இந்த கூட்டம் இவங்களை வந்துட்டு நம்ம பின்னாடி வச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை, அவங்க எல்லாத்தையும் ஃபேமிலியை பார்க்க சொல்லணும், ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்றதுனால நான் இந்த வருஷம் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வர எங்களுக்கு பிளான்ன்றதே கிடையாது. பர்த்டே வந்துட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போயிடலாம், இல்லை நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும் எங்கேயாவது வெளியே போயிடலாம்ப்பா அப்படின்னு தான் நம்ம பிளானில் இருந்தோம். பட் இந்த பசங்க ஏமாற்றமாயிருவானுங்களோன்ற ஒரு எல்லாருடைய குரலும் மாறுனுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி என்னன்னு கேட்கும்போது, ஐயோ இவனுங்க இந்த நாளை இவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க, சரி எதுவும் டிஸ்மேட்ச் பண்ண வேணாம், நம்ம கண்டிப்பாக இந்த தடவை பண்ணிடலாம். பட் போன தடவை நடந்த எந்த கூட்டம், சலசலப்பு, தவறுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பண்ணணுன்ற ஒரு இதை தான் நம்ம எடுத்தோம் போன தடவை. இந்த தடவை எப்படி சொல்கிறது, நிறையா இருக்குது பிரதர். இந்த தடவை நிறைய அரசியல் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரதுக்கான வேலைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த 1.5 வருஷமாக நம்ம எந்த கட்சியிலையும் சாரல, தனித்துவமாக போயிட்டு இருந்தோம்.
தனித்துவமாக போகும்போது இது எப்படி மாறிடுச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ கார் பின்னாடி போட்டு போகிறதுனால ஒரு மாசு அப்படின்னு அது மாதிரி ஒரு டாக் வருது. அது என்னுடைய கொள்கைக்கே அசிங்கப்படுத்தின மாதிரி ஒன்று இருக்குதுல்ல. அப்போ இதை நம்ம மாற்றி இந்த முறை பிறந்தநாளை கரெக்டாக முடித்து அடுத்த முறை நம்ம கொண்டு வரும்போது வந்துட்டு அடுத்த வருஷம் பிறந்தநாளில் கண்டிப்பாக ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருப்பேன். அதுதான் நம்மளுடைய ஒரே டார்கெட். நான் தம்பிங்கள்ட்டே சொல்லிட்டேன், இதுதான் நம்ம கடைசியாக கூட்டம் போட்டு கொண்டாடுற பர்த்டேவாக இருக்கணும். அடுத்த முறை நிச்சயமாக ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலையோ இல்லை நம்மளால் உருவான ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அதிகாரமாக நம்ம உட்கார்ந்துருக்கணும். 2026 தேர்தலில் நம்மளுடைய பங்கீடு பெரும் பங்கீடாக இருக்கணும். அது எந்த இயக்கத்துக்குன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடிய நேரங்களும் காலங்களும் இன்னும் இருக்குது. இல்லை நம்மளே இயக்கத்தை நோக்கி போகலாமான்ற சிந்தனைகளும் இருக்குது. அது காத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு முறை கூட அண்ணனுக்காக தளபதி அண்ணன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அழைப்பு வந்ததுன்னா? இல்லை வந்திருக்கு. இப்போ என்னென்னா நம்ம அண்ணனை வந்துட்டு ஒரு நல்ல நலத்திட்ட உதவி இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல மனிதராக பிடிக்கும். பட் அண்ணனுடைய அரசியல் கொள்கை இன்னும் அண்ணன் வெளிப்படுத்தலை. கட்சி பெயர் அறிவிச்சதோடு நின்றுட்டுருக்கு. அண்ணன் தன்னுடைய கொள்கையை இது பண்ணணும், அதை நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம பின்னாடி பெரிய ஒரு கூட்டமோ அதெல்லாம் நம்ம அப்படி சும்மா பெருமைக்கு சொல்லிடக்கூடாது. நம்மள்ட்ட ஏதோ கொஞ்சமான ஒரு பசங்க கூட்டம் இருக்குது. ஸோ நான் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் என் பின்னாடி உள்ள பசங்களோட லைஃப்பும் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக மூவ் பண்ணோம். அதனால் அண்ணன் பேசட்டும், அவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்ற தீர்மானம். இந்த கொள்கைகள்லாம் நமக்கு உடன்பாடு இருந்ததுன்னா நம்ம அப்படியே அதில் பயணிச்சுக்கலாம். அதான் கொள்கை வெளியே வந்தோன்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமாண்ணா உங்கள் அரசியல் பிரவேசத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த இடத்துல தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த இடங்கள்ன்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நான் கூப்பிட்டு காட்டுறேன். ஆனால் லொக்கேஷன் சொல்ல மாட்டேங்க. லொக்கேஷன் எல்லாரும் என்னை பார்க்குறவங்க எல்லாம் பின்னாடி எப்போ பார்த்தாலும் ஒரு படைபலம். இது நான் கிடையவே கிடையாது. நான் ரொம்ப வந்துட்டு தனிமையை விரும்பக்கூடிய ஆள் தான். நான் தனியாக அப்படியே உட்காந்தேன்னா 4 ஹவர்ஸ்லாம் நான் உட்காந்துருக்கேன் ஒரே இடத்துல. 4 ஹவர்ஸ் எந்தவித வேலையும் இல்லாமல், கூட யாருமே எனக்கு ஆட்கள் பெருசாக இருக்கிறதுல விருப்பம் இருக்காது. நம்ம அதுக்குள்ளே வந்ததே தெரில நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். வந்துட்டோமா? அரௌண்ட் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எனக்கு என்னன்னா இந்த இடம்லாம் பார்க்கும்போது கேரளா மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட கேரளாக்குள்ளே வந்துட்டோமோ? ஆமாம். அப்படியா? கேரளா நெருங்கிடுச்சு. செக் போஸ்ட் வந்துருச்சுல.